த கேபிட்டல் நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நிரஞ்சன். காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் தேர்தல்கள்ல தோல்வி அடைஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு எப்பயாவது அரிதினும் அரிதா வெற்றி அப்படின்றது கிடைக்கும். மாநில அரசையும் அவங்க ஆட்சி செய்வாங்க. ஆனா அப்படி ஆட்சி செஞ்சாலும் கூட அந்த அரசை முழுமையா அவங்க கம்ப்ளீட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய உள்கட்சி பூசல்னால ஆட்சி அதிகாரத்தை எதிரில் இருக்கக்கூடிய பாஜக கிட்டயோ இல்ல வேற கட்சிகள் கிட்டயோ விட்டு கொடுத்துருவாங்க. அதாவது கஷ்டப்பட்டு ஒரு வெற்றியை வாங்குவாங்க. அந்த வெற்றியை அனுபவிக்க தெரியாம போயிரும். அப்படிதான் இப்போ கர்நாடகா மாநிலத்திலும் கிட்டத்தட்ட ஆட்சி அதிகாரத்தை இழக்கக்கூடிய இடத்துக்கு காங்கிரஸ் கட்சி தள்ளப்பட்டிருக்கு. இதை தள்ளுனது வேற யாரும் இல்ல, காங்கிரஸ் கட்சியே தான். அதைத்தான் இந்த வீடியோல நம்ம இன்னைக்கு விரிவா பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த மாதிரியான முக்கியமான அரசியல் சார்ந்த நிகழ்வுகள் உங்களுக்கு உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். கர்நாடகா மாநிலம் காங்கிரஸ் கட்சி ஒரு காலத்துல ஆட்சி அதிகாரத்துல தொடர்ந்து இருந்த ஒரு மாநிலம். ஆனா சமீப நாட்களா சமீப ஆண்டுகளா அவங்களால அந்த இடத்துல ஆட்சியை அமைக்கிறது அப்படின்றது, அதிகாரத்தை கைப்பற்றுறது அப்படின்றது மிகப்பெரிய சவாலான ஒரு விஷயமா தான் இருந்தது. ஆனா இந்த சவாலுக்கு இடையிலையும் கடந்த சட்டமன்ற தேர்தல் அப்போ கர்நாடகா மாநிலத்துல காங்கிரஸ் கட்சி ஆட்சியை பிடிச்சிருந்தாங்க. இந்த ஆட்சியை பிடிக்கிறதுக்கு இரண்டு முக்கியமான நபர்கள் இருந்தாங்க. ஒருவர் சித்தராமையா, அவர் தான் இப்ப மாநில முதல்வரா இருக்கிறாரு. இன்னொருவர் டி.கே. சிவகுமார், அவர் துணை முதல்வரா இருக்கிறாரு. ஆட்சி அமைஞ்ச உடனேயே இந்த இரண்டு தலைவர்கள்ட்டையும் காங்கிரஸ் கட்சியுடைய தலைமை கொடுத்த மிக முக்கியமான வாக்குறுதி 2.5 ஆண்டுகளுக்கு ஒருத்தர் இருக்கட்டும், அடுத்த 2.5 ஆண்டுகளுக்கு இன்னொருத்தர் இருக்கட்டும் அப்படின்றதுதான் கொடுத்திருந்தாங்க. இப்போ அந்த 2.5 ஆண்டுகள் அப்படின்றது முடிஞ்சிருச்சு. அப்ப என்ன ஆகணும்? சித்தராமையா முதல்வரா இருக்கிறவரு அவரு இறங்கி வந்து துணை முதல்வர் பதவியோ அல்லது வேற ஏதேனும் பொறுப்பையோ ஏத்துக்கணும். இரண்டாவது பகுதியை டி.கே. சிவகுமார் முதல்வரா ஆட்சி செய்யணும். அதுதானே நடக்கணும். ஆனா அது நடக்கல. அதுதான் இந்த ஒட்டுமொத்த பிரச்சனைகளுக்குமான அடிப்படை காரணமா இருக்கு. டி.கே. சிவகுமார் என்ன சொல்றாரு? காங்கிரஸ் கட்சியுடைய தலைமை எனக்கு வாக்கு கொடுத்துச்சு, அந்த வாக்குறுதியை நீங்க தான் நிறைவேற்றி தரணும் அப்படின்னு டெல்லிக்கு தொடர்ந்து படையெடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. அவர் மட்டும் இல்ல, அவருடைய எம்எல்ஏக்கள், அவருடைய ஆதரவாளர்கள் டெல்லியில வந்து குமிஞ்சிருந்து ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி, சோனியா காந்தி, மல்லிகார்ஜுன கார்கே அப்படின்னு காங்கிரஸ் கட்சியுடைய அத்தனை மட்ட தலைவர்களையும் சந்திக்கிறதுக்கான தீவிரமான முயற்சிகள்ல ஈடுபட்டுக்கிட்டே இருக்கிறாரு. இன்னொரு பக்கம் சித்தராமையாவும் அதே மாதிரிதான், நான் பதவி விட்டு இறங்க மாட்டேன், இறங்கினா கட்சிக்கு தான் பெரிய நஷ்டம், ஆட்சியை தொடர்ந்து நடத்த முடியாது, அடுத்து வரக்கூடிய 2.5 வருஷம் கழிச்சு நடைபெறக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் நம்ம படுதோல்வியை சந்திப்போம் அப்படின்ற ஒரு வெளிப்படையான மிரட்டலையும் அவர் விடுத்திருக்கிறாரு. சரி, ஏன் இந்த மாற்றம் நிகழணும், ஏன் நிகழக்கூடாது அப்படின்றதையும் நம்ம கொஞ்சம் பார்க்க வேண்டியதா இருக்கு. இதுல சித்தராமையாவை பொறுத்த வரைக்கும் அவர் ஓபிசி கம்யூனிட்டியை சேர்ந்தவர். இப்ப நாடு முழுக்க ஓபிசி கம்யூனிட்டியுடைய அந்த ஓட் பேங்க் அப்படின்றது எந்த அளவுக்கு முக்கியமா இருக்கு அப்படின்றது நமக்கு தெரியும். ஏன் ராகுல் காந்தியை கூட ஓபிசி ஓட் பேங்க் தான் காங்கிரஸ் கட்சிக்கான எதிர்காலத்துக்கான மிக முக்கியமான ஒரு வாக்கு வங்கியா பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. அப்படி இருக்கும் பொழுது ஓபிசி பிரிவை சேர்ந்த சித்தராமையாவை 2.5 ஆண்டு காலம் முதல்வரா இருந்தது போதும், நீங்க இறங்குங்க அப்படின்னு காங்கிரஸ் கட்சி ஒருவேளை சொல்லும் பட்சத்துல அது கர்நாடகா மாநிலத்துல மட்டும் இல்லாம இந்தியா முழுவதிலும் இருக்கக்கூடிய ஓபிசி பிரிவினர்கிட்ட காங்கிரஸ் கட்சியை பத்தின ஒரு தவறான முன்னுதாரணத்தை கொடுத்துரும் அப்படின்றது ஒரு பக்கம் பார்வையா வைக்கப்படுது. அதே நேரத்துல கர்நாடகா மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் டி.கே. சிவகுமார் ரொம்ப வலுவான மிகப்பெரிய ஒரு எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய ஒக்கலிக்கா அப்படின்ற சமுதாயத்தை சேர்ந்தவரா இருக்கிறாரு. இன்னும் சொல்ல போனா கர்நாடகா மாநிலத்துல யார் ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும் போகணும் அப்படின்றத டிசைட் பண்ணக்கூடிய அத்தாரிட்டியா டி.கே. சிவகுமார் இருந்திருக்கிறார். இன்னும் சொல்ல போனா கர்நாடகா மாநிலத்துல கடந்த சட்டமன்ற தேர்தல் அப்போ பணத்தை வாரி இறைச்சு செலவு பண்ணது டி.கே. சிவகுமார் தான். பம்பரமா அந்த மனுஷன் சுத்தி சுத்தி வேலை பார்த்ததுனாலதான் இந்த தேர்தல்ல காங்கிரஸ் கட்சியால அந்த மாநிலத்தில் ஆட்சி அமைக்க முடிஞ்சது. இன்னும் சொல்ல போனா ராஜதந்திரியா, இந்தியாவுடைய அரசியல் ராஜதந்திரியா, அரசியல் சாணக்கியனா பார்க்கப்படக்கூடிய அமித்ஷாவை வீழ்த்தின ஒரு இன்னொரு பெரிய சாணக்கிய டி.கே. சிவகுமார் அப்படின்னு பத்திரிகைகள்லாம் புகழ்ந்து எழுதுச்சு. அந்த அளவுக்கு அமித்ஷாவுடைய திட்டங்களை சுக்கு நூறாக்கி கர்நாடகா மாநிலத்துல காங்கிரஸ் கட்சியுடைய கொடியை ஏற்றினவர் அப்படின்னு சொன்னா அதுல டி.கே. சிவகுமார் தான். அதுல மாற்று கருத்தே கிடையாது. இதை காங்கிரஸ் கட்சிக்காரங்க யாரும் மறுக்கவும் மாட்டாங்க. அந்த அளவுக்கு முக்கியத்துவம் இருக்கக்கூடிய ஒரு தலைவருக்கு கட்சியில பொறுப்பு கொடுக்கல அப்படின்னா அவரை சார்ந்து இருக்கக்கூடிய ஆதரவாளர்கள் நிச்சயமா கிளர்ச்சியில் ஈடுபடுவாங்க. அந்த கிளர்ச்சி அப்படின்றதுதான் இப்ப ஏற்பட்டிருக்கு. இது எந்த அளவுக்கு ஆட்சி அதிகாரத்தை பலிவாங்க போகுது அப்படின்றத கடந்த கால உதாரணங்களோட நம்ம கொஞ்சம் பார்க்க வேண்டியதா இருக்கு. ராஜஸ்தான் மாநிலத்தை எடுத்துக்கோங்க. அங்க அசோக் கெலாட்டுக்கும் சச்சின் பைலட்டுக்கும் இடையில அவ்வளவு பெரிய ஒரு பனி போர் அப்படின்றது நடந்துச்சு.
தப்புங்க, அதை பனிப்போர்னு கூட சொல்லக்கூடாது, வெளிப்படையான போர்னு. ஏன்னா சச்சின் பைலட்டை கட்சியை விட்டு தூக்குங்கன்னு அசோக் கெலாட், முதல்வராக இருக்கக்கூடிய அசோக் கெலாட் அறிக்கை விடுவாரு. அசோக் கெலாட்டுக்கு எதிராக ஆதரவாளர்களை கூட்டிட்டு போய் சச்சின் பைலட் உண்ணாவிரதம் இருப்பாரு. இவங்க 2 பேருமே காங்கிரஸ் கட்சிக்காரங்க, ஒருத்தர் முதல்வர், இன்னொருத்தர் துணை முதல்வர். கடைசியில என்னாச்சு, முதல் முறை சட்டமன்ற உறுப்பினரா போட்டியிட்ட பஜன்லால் கிட்ட ஆட்சி அதிகாரத்தை இழந்திருக்கிறாங்க காங்கிரஸ் கட்சி. இது ராஜஸ்தான்ல. மத்திய பிரதேசத்துல என்ன நடந்துச்சு, சிவராஜ் சிங் சௌஹான் அங்க டால் லீடரா இருந்தாலும் கூட எப்படியோ தட்டு தடிமாறி முட்டு மோதி அங்க கமல்நாத் முதல்வரா வந்துட்டாரு. ஏற்கனவே முதல்வரா இருந்தவர் திக்விஜய் சிங். இவங்களுக்கு இடையில பெரிய பிரச்சனை அப்படின்றது போயிட்டு இருந்தாலும் கூட இடையில மிக மூத்த தலைவரா அந்த மாநிலத்துல காங்கிரஸ் கட்சியால பார்க்கப்பட்ட ஜோதிராதித்ய சிந்தியா களமிறங்கினாரு. யாருக்கு சாதகமா? காங்கிரஸ் கட்சிக்கு எதிராக பாஜகவுக்கு ஆதரவா. அவருடைய ஆதரவாளர்கள் எம்எல்ஏக்கள் 30-40 பேரோட சேர்ந்து பாஜகவுல போய் ஐக்கியமாயிட்டாரு. கடைசியில் என்னாச்சு, மத்திய பிரதேசத்துல 2.5 வருஷம் கூட நிறைவடையாத சூழல்ல ஆட்சி அதிகாரத்தை இழந்து போனாங்க காங்கிரஸ் கட்சி. ஹிமாச்சல் பிரதேசத்துல கிட்டத்தட்ட அதே சூழல் தான். பிரியங்கா காந்தி அந்த மாநிலத்திலேயே இருக்கிறாங்க அப்படின்றதுனால ஓரளவுக்கு நிலைமையை சமாளிச்சுக்கிட்டு இருக்காங்க. கேரளா மாநிலத்துல என்ன ஆச்சு, இதே மாதிரியான உள்கட்சி பிரச்சனை. ஆட தமிழ்நாட்டுல எடுத்துக்கோங்க, தமிழ்நாட்டுல காங்கிரஸ் கட்சி தனித்து போட்டிட்டாங்கன்னா ஒரு இடத்துல கூட அவங்களால ஜெயிக்க முடியாது. ஆனா எவ்வளவு குளறுபடிகள் இருக்கு. அதனால இந்த குளறுபடிகளை பயன்படுத்தி கர்நாடகா மாநிலத்துல ஆட்சி கவிழ்ப்பை கொண்டு வரணும் அப்படின்றதுல இப்போ அங்க எதிர்கட்சியா இருக்கக்கூடிய மதசார்பற்ற ஜனதா தளம், அதாங்க குமாரசாமியோடைய கட்சியும் பாஜகவும் மிக தீவிரமான முயற்சியில் இருக்கிறாங்க. என்ன முயற்சி? டி.கே. சிவகுமாரை தங்கள் பக்கம் கொண்டு வந்துடணும் அப்படின்னு. டி.கே. சிவகுமார் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறாரு, எனது ரத்தம் காங்கிரஸ் ரத்தம், நான் செத்து போனேன்னா என்னுடைய உடல் மேல காங்கிரஸ் கொடியை போத்தி தான் அடக்கம் செய்யணும், இல்லை எரிக்கணும் அப்படின்றத சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. ஆனா என்ன பிரச்சனைனா, இந்த டைலாக்குகளை காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலகி போனாங்கல்ல, அவங்க எல்லாருமே ஏதோ ஒரு காலகட்டத்துல தெளிவா சொல்லியிருக்கிறாங்க. ஜோதிராதித்ய சிந்தியாவாகட்டும், இல்ல மற்ற தலைவர்கள், கேப்டன் அமரிந்தர் சிங் பஞ்சாப்ல ஆகட்டும், இவங்க எல்லாருமே காங்கிரஸ் கட்சியுடைய ரத்தம் ஊறி போனவங்களா தான் இருந்தாங்க. ஆனா அதுக்கப்புறமா பாஜகவில் இணைஞ்சுக்கிட்டு இப்ப அவங்க அரசியல் வாழ்க்கையை நடத்திக்கிட்டு தான் இருக்கிறாங்க. சோ அதனால டி.கே. சிவகுமார் மாறவே மாட்டாரு அப்படின்னு யாராலையும் உறுதியா சொல்ல முடியாது. இன்னொரு கேள்வியும் எழும், ஏங்க மதசார்பற்ற ஜனதா தளமும் கர்நாடகாவை ஆட்சி செஞ்ச மாநிலம், பாஜகவும் ஆட்சி செஞ்ச மாநிலம், அப்ப முதல்வர் யாருன்றதுல பிரச்சனை வந்தா டி.கே. சிவகுமார் அவங்க எப்படி ஏத்துக்குவாங்க அப்படின்னு மிக முக்கியமான ஒரு அரசியல் ஸ்டண்ட் அப்படின்றத பாஜக இங்கதான் வச்சிருக்கிறாங்க. ஏன்னா ஏற்கனவே கர்நாடகா மாநிலத்துடைய முன்னாள் முதல்வரான குமாரசாமி இப்போ மத்திய அமைச்சரவையில மத்திய அமைச்சரா இருக்கிறாரு. சோ அவர் நிச்சயமா வரமாட்டாரு, அவருக்கு தேசிய அரசியல் அப்படின்ற கான்செப்டை கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி பசவராஜ் பொம்மை, முன்னாள் கர்நாடக முதல்வர் பாஜகவை சேர்ந்த பசவராஜ் பொம்மை இப்போ மத்தியில எம்பியா இருக்கிறார், நாடாளுமன்ற உறுப்பினரா இருக்கிறார். சோ அவரையும் மீண்டும் மாநில அரசியலுக்கு கொண்டு வர்றதுக்கான திட்டம் அப்படின்றது இருக்காது. சோ முதல்வர் பதவி அப்படின்றது எதிரணியில காலியா இருக்கு, அந்த இடத்துல டி.கே. சிவகுமாரை கொண்டு வந்து உட்கார வச்சிடணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஒருவேளை காங்கிரஸ் கட்சி டி.கே. சிவகுமாரை முதல்வராக்குறாங்க அப்படின்னா சித்தராமையாவை அதே மாதிரி இழுத்து கொண்டு வந்து பண்ணிட போறாங்க. சோ ஒட்டு மொத்தத்துல காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய இந்த ஒற்றுமையின்மை அப்படின்றது எதிர்கட்சிகளுக்கு மிக சாதகமா இருக்கு. மற்றும் ஒரு மாநிலத்தை இழக்கக்கூடிய அபாயத்துலதான் காங்கிரஸ் கட்சி இருக்கிறாங்க. இந்த தவறையெல்லாம் சரி செய்வாங்களா, அவங்க எந்த அளவுக்கு தவறு செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்றத ஓரளவுக்கு அவங்க புரிஞ்சுக்குவாது செய்வாங்களா அப்படின்றதா எழுந்திருக்கக்கூடிய கேள்வி. நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஆட்சி அதிகாரம் காங்கிரஸ் கட்சி கர்நாடகாவில இழந்துருமா, இல்ல ஏதாவது தகுதி திட்டம்லாம் பண்ணி தக்க வச்சுக்குவாங்களா? உங்களுக்கு தோணக்கூடிய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி. நம்மளோட கேபிட்டல் சேனலை இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கே தெரியும், உங்களுடைய ஆதரவை நம்பி மட்டும்தான் டெல்லியில இருந்து எங்கக்கூடிய முதல் தமிழ் யூடியூப் சேனலை அதை நடத்திட்டு இருக்கிறேன். இப்போ இந்த மாதிரியான ரொம்ப ரொம்ப முக்கியமான தகவல்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோஸை நிறைய பேர் கொண்டு போய் சேருங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய ஆதரவை அதிக அளவில் தாருங்கள். நன்றி.